Hi, welcome to another episode of PR Cricket Chat. First day's play, fourth test. Tala Dhoni ஊரில் ராஞ்சியில் 112 for 5 இங்கிலாந்து ஒரு ஸ்டேஜில் அங்கேருந்து 301 for 7 ஒரு பெரிய ரிகவரி. ஜோ ரூட் பேக் டு பீங் ஜோ ரூட் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ரிகவரி. இந்த பிச்சு ஃபஸ்ட்டு செஷனில் வந்து பிச்சு இருக்கிறத பார்த்தான்னா 2 நாளில் மேட்ச் முடிஞ்சிடும்னு எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. இங்கிலீஷ் மீடியா அழ ஆரம்பிச்சிட்டாங்க, பந்து இப்போ உருளுது, 2 நாளில் மேட்ச் முடிஞ்சிடும் அப்படின்னு. செகண்ட் செஷன் விக்கெட்டே விடல, தேர்ட் செஷன் 2 விக்கெட் தான் வந்தது. அண்ட் ஓவரால் இன்றைக்கி வந்து 90 overs 301 for 7. நம்ம நேற்று ஷோவில் பேசியிருந்தோம், இங்கிலாந்து வந்து பேஸ்பால் அப்ரோச் 90 overs ஆனால் 450 ரன் அடிப்பாங்க நான் நினச்சேன். பிச்சு கண்டியூசிவாக இருக்கல ஸ்ட்ரோக் பிளேக்கு, ப்ளஸ் 5 விக்கெட் போயிட்டு நிறுத்தி நிதானமாக ஆடிருக்காங்க. இந்த பிச்சில் எனக்கு தெரிஞ்சு 300 பார் ஸ்கோர், ஆல்ரெடி 301 வந்தாச்சு. அண்ட் இந்த பார்ட்னர்ஷிப் ஒரு 50 போட்டாச்சு, ராபின்சன் அண்ட் ரூட். 375 அடித்தான்னா இங்கிலாந்து டெஃபினெட்லி பாக்ஸ் சீட். ஏன்னா இது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் இந்தியன் பேட்டிங் லைனப் அண்ட் இந்தியா லாஸ்ட் ஆடணும். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா லீட் எடுக்கலைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் லீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கிலாண்டை ஃபஸ்ட்டு ஆல் அவுட் ஆக்கணும், அதுக்கப்புறம் தான் லீடை பற்றி பேச முடியும். பட் நாளைக்கு பெரிய பெரிய டே ஃபார் இந்தியன் bowlers அண்ட் பேட்ஸ்மென். மார்னிங் வந்து குவிக்காக அந்த 3 விக்கெட்ஸ் எடுத்தாகணும் அண்ட் கொஞ்சம் சென்சிபிளாக பேட்டிங் பண்ணி ஆகணும். இன்றைக்கி நம்ம ரோஹித் சர்மாவை ப்ரைஸ் பண்ணோம் போன டெஸ்ட்டு கேப்டன்சிக்கு, ஃபீல்ட் செட்ஸுக்கு. இன்றைக்கி பழைய ரோஹித் சர்மா திரும்ப வந்தாச்சு. ஃபீல்ட் செட்ஸ் வெரி டிஃபென்சிவ். ஜோ ரூட் ஃபார்வர்ட் ஷார்ட் லெக்கு 2-3 சான்ஸ் போச்சு. அது ஃபார்வர்ட் ஷார்ட் லெக்கா இல்லை ஸ்கொயர் லெக் ஃபீல்டரான்னு தெரியல. சர்ஃப்ராஸ் கான் அங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. இது நான் கேப்டனை ஒண்டி தப்பு சொல்ல மாட்டேன். போலர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, ஹீ ஷுட் பிரிங் த ஃபீல்ட் இன், அதையும் செய்யலை. விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணலைங்க. இந்தியா டூ டிஃபென்சிவ். அஸ்வின் வெரி டிசப்பாயிண்டிங் டே. ஐ திங்க் அவர் ஸ்டைலையே மாற்றி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுட்டு இருந்தார் இன்றைக்கி. பட் ஒன்றும் ஹெல்ப் கிடைக்கல பிச்சிலேருந்து. ஜடேஜா டெய்லர் மேட் பிச் இஸ் நாட் லக்கி. அண்ட் பென் ஸ்டோக்ஸ் போன மேட்ச் புலம்பி தள்ளிட்டார், டிஆர்எஸ் எங்கள் ஃபேவரில் வரலன்னு. இன்றைக்கி ஜோ ரூட் ஒரு ரொம்ப லக்கி கால் சர்வைவ் பண்ணார். தேர்ட் அம்பையர் வந்து டிசைடட் தட் பால் ஹிட் த பேட் அண்ட் நாட் த பேட் அப்படின்னு. கிளியர் கேப் இருந்தது, அந்த ஆக்சுவலி அவுட்டு கொடுக்கல. அண்ட் இந்தியா வந்து அவசரப்பட்டு ரிவ்யூஸையும் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ராபின்சன் ஆன் 6 ஸ்கோர் 261 for 7 போது ப்ளம் எல்பிடபிள்யூ ஜடேஜாக்கு ரீப்ளேல வந்தது. பட் இந்தியா அவுட் ஆஃப் ரிவ்யூஸ். எனிவே, end of the day England in the driver's seat after day 1, 301 for 7. Root magnificent century and he was lucky, but chances எடுத்துக்கிட்டாரு. ஐ திங்க் இந்தியா நீட் டு கொஞ்சம் பிளான்ஸ் ரீஒர்க் பண்ணோம், ஃபீல்ட் செட்ஸ் இது பண்ணி ஆகணும். இன்றைக்கி ரொம்ப இது ட்ரிஃப்ட் பண்ண விட்டாங்க, ஒன்றுமே பண்ணல. எஸ்பெஷலி ஆஃப்டர் லஞ்ச் எல்லோரும் தானாக வந்து அவுட் ஆகிடுவாங்கன்னு நினச்சாங்க, அப்படி நடக்கலை. 112 for 5லேருந்து 300 ரன் வந்தாச்சு. ஐ திங்க் ஆல்ரெடி கொஞ்சம் டேஞ்சர் சைன்ஸ் தான் இந்தியாவுக்கு எனக்கு தெரிஞ்சு. நாளைக்கு பெரிய பிக் டே, பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. We will be back tomorrow for the second day's review. Thank you for watching another episode of PR Cricket Chat. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அழுத்துங்க நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். Thank you very much. Have a good night.